லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரேவதி, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. அப்பா எங்கன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லு. அவர் ஃபீஸ் கட்டைய போடுறேன்னு மெயின்ல கைய வச்சிட்டாரு. வைக்க தெரியாம வச்சு அது தட்டி தூக்கிருச்சு போல. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண உடம்புல ஷாக் அடிச்சோன்னு தாங்கல, மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. ரவி பொண்டாட்டி தான் ஆம்புலன்ஸை ஃபோன் பண்ணி வரவழைச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னடா யாருக்கும் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நம்ம அப்பாக்கு ஷாக் அடிச்சிருக்கு. அவர் ஃபெயிண்ட் ஆயிட்டாருடா. ஆம்புலன்ஸ்ல வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க யாருமே கூட போலையா? ஏய், நாங்க ஏன் போகணும்? நாங்க ஏன் போகணும்ன்றேன். வீட்டுக்கு நடுவுல பெருசா கோடு போட்டிருக்காரு, பார்த்தா தெரியல? கோட்டுக்கு இந்த பக்கம் விழுந்தாதான் எங்க பொறுப்பு. அவர் அந்த பக்கம் தானே விழுந்தாரு. அவர் தானே சொல்லியிருக்காரு கோட்டுக்கு அந்த பக்கம் எது நடந்தாலும் யாரும் தாண்டி வரக்கூடாதுன்னு. நாங்க என்ன பண்றது? நீயே சொல்லு. கோடு போடாம இருந்திருந்தா நம்ம ஆளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்போம்ல. கோட்டை தாண்டி போனா நான் அப்பா சொன்ன பேச்சை கேட்கலன்னு சொல்லுவீங்கல்ல, அதனாலதான் போகல. ஏண்டா இப்படி கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம அநியாயமா பேசுற? உனக்கு வீம்பையும் கோவத்தையும் அப்பா கிட்ட காட்டுறதுக்கு வேற நேரம் காலமே இல்லையா? அப்பாவோட உயிருக்கே ஆபத்துங்கிற நேரத்துல உன்னையும் அறியாமலையும் உன் மனசை துடிக்க வேண்டாமா? இங்க பாரு, இந்த மாதிரி அப்பா சென்டிமெண்ட்லாம் இனி என்கிட்ட பேசாத. நீ சொல்ற மாதிரி என் மனசெல்லாம் ஒண்ணுமே துடிக்கல. அவர் அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னால என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டார்ல, அது இன்னும் என் மனசுலயே தான் நிக்குது. ஒரு நாயை துரத்துற மாதிரி வீட்டை விட்டு போடா வெளியேனார்ல, அது எப்படி மறக்கும்? அப்படியே சொடக்கெல்லாம் போட்டு சொன்னாரே, நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன், வாழ்ந்து காட்டுறேன், கிழிச்சு காட்டுறேன்னு. காட்டட்டும், யாரு வேணானது? இன்னைக்கு பாரு, ஒரு பீஸ் கேரியரை மாட்டுறதுக்குள்ள ஆளையே தூக்கி போட்டுருச்சுல. உன்ன ஏய், நீ அது தாண்டி போயிருக்கலாம்ல. நான் ஏன் போனும்? நான் எதுக்கு போனும்? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்க பார்த்தாருல்ல, அப்படியா பட்டவருக்காக நான் ஏன் பின்னாடியே ஓடணும்? என்னால போக முடியாது. இது பாரு, என்னைக்கு அவர் என்ன உள்ள தூக்கி வைக்கணும்னு முடிவு பண்ணாரோ அன்னைக்கே அவர் எனக்கு அப்பாவும் கிடையாது, நான் அவருக்கு மகளும் கிடையாது. ஏய், ரவி அது கூட போயிருக்கானா? தெரியாது. கிழிச்சான். அவன் பொண்டாட்டி ஏதோ மால்ல ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு கூட்டிட்டு போயிருக்கா. ஏய், நீங்களாம் அவரோட புள்ளைங்களா இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் மனிதாபிமானமா கூட இருக்க முடியாதுல்ல? ஆம்புலன்ஸ்ல ஒருத்தரை அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு, சீ, நீங்களாம் மனுஷங்களே கிடையாதுடா. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. எந்த ஹாஸ்பிடல் போனாங்கன்னு சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உமா ஃபோன் பண்ணா, ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, 2 பேரும் கிளம்பி போனாங்க. வேற ஒண்ணும் எனக்கு தெரியாது. ஐயோ, பாண்டி எங்கடா இருக்க? டேய், உடனே கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வாடா. அப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்களாண்டா, ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் கிளம்பி வாயேன். எந்த ஹாஸ்பிடல்னே தெரியலடா, நீ கொஞ்சம் கிளம்பி சீக்கிரமா வாயேன். உங்கள வந்து வச்சுக்கிறேன். போ போ. அந்த ஆளு இவள அவ்வளோ கேள்வி கேட்டாலும் இவ இந்த நடிப்பு நடிக்கிறா. டேய், இவளை நம்பாதடா. இவ பயங்கரமான கேடி. நம்ம அத்தனை பேரும் கண்ணு முழிச்சு பாத்துட்டு இருக்கும் போதே நகைய சட்டின ஆட்டையை போட்டு போயிட்டால. இவ அழுதுகிட்டே ஆஸ்பத்திரி போய் ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கி கொடுத்து வீட்டை மொத்தமா ஆட்டை போட பாப்பா. கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஏ, சும்மா ஏதாவது உளாராத. அவர்கிட்ட அதெல்லாம் நடக்காது. பாட்டி எவ்வளவு உஷாருன்னு எனக்கு தான் தெரியும். அவர் பேசின பேச்சுக்கு என்கிட்ட முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டாகணும். அவர்கிட்ட அவ பேசுறத பத்தி அப்புறம் யோசிப்போம். அப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க? கையில 10 பைசா கிடையாது. வேற எங்க போயிருப்பாங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிருப்பாங்க. ஏதாவது ஜிஹெச் தான் போயிருப்பாங்க. ஏண்டா, இந்த மலர் வேற போய் பேசி அவர் மனசை மாத்திட போறாடா. யாருகிட்ட?
பத்திரம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது. ஐயோ, அம்மா வேற போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னங்க, என்ன பாருங்க. அத்தை, என்ன மலரு, மலரு, ஏய், ஏய், என்ன ஆச்சு? அழுவாம தைரியமா சொல்லு. உங்க அண்ணனுக்கு எதனா சொல்லிக்கினாங்களா? வா போய் கேப்போம். வா. அத்தை, அது இல்ல அத்தை. வேற என்ன நடந்துச்சு சொல்லு மலரு. அப்பாக்கு திரும்பவும் உடம்பு முடியாம போயிடுச்சாம். ஐயோ, சரி வா போய் பாப்போம். இல்ல அத்தை, அப்பா வீட்ல இல்ல, ஹாஸ்பிடலுக்கு போயிருக்காங்களாம். என்னது, ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறாரா? இவனுங்க அவரை ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருக்கானுங்க. ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்புற அளவுக்கு என்ன ஆச்சு அவருக்கு? ஷாக் அடிச்சிருச்சா அத்தை. ஐயோ ஐயோ, சரி எந்த ஆஸ்பத்திரி? வா வா நம்ம போலாம். எனக்கு எந்த ஹாஸ்பிடல்னு தெரியல அத்தை. என்னடா இது? ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அப்பாவை அனுப்பி வச்சதை மட்டும் தான் இவனுங்க பண்ணிருக்கானுங்க. அப்பா கூட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சரி அம்மாக்கு போன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளு. போன் பண்ணி பார்த்துட்டேன் அத்தை, அம்மா போன் எடுக்க மாட்டறாங்க. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி ஒண்ணு ஆவாது, நீ கவலைப்படாம இரு. அது இன்னாதது அந்த வண்டி நம்பர் சொல்லுவாங்களே 100 108, அதுக்கு போன் பண்ணி எங்க இருக்கறாங்கன்னு கேளு. போன் போட்டு பார்த்துட்டேன் அத்தை, வண்டி டீடைல்ஸ் இல்லாம ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அத்தை, எப்படியோ எங்க பக்கத்துல தான் ஏதோ ஒரு ஹாஸ்பிடல்ல இருப்பாங்க. நம்ம வேணா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அத்தை, வாங்க. எந்த விவரமும் இல்லாம எந்த ஆஸ்பத்திரி நம்ம போய் தேடிக்கிறது கண்ணு? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஆனா என்னால இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும். வாங்கத்த போய் தேடலாம். வாங்க அத்தை. பாண்டிக்கு சொன்னியா? சொல்லிட்டேன், அவன் வரேன்னு சொன்னான். ஆனா வெயிட் பண்ண வேணாம் அத்தை, நம்ம போவோம் வாங்க. சரி சரி, நீ பயப்படாத, கண்ணை தொடச்சுக்கோ. வா, ஏன் வண்டி எடுப்பா போ. அத்தை, மாமாக்கு கால் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லுங்க. மா, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்ற நீயே அழக்கூடாது மலரு. அவருக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு தான் என் மனசுக்கு படுதுமா. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல கண்ணு. எனக்கும் உங்க அப்பாவுக்கு ஒண்ணு ஆயிருக்காதுன்னு தான் தோணுது. அம்மா வேற ஒரே ஆளா நின்னு கஷ்டப்படுறாங்களோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் வேற வீட்ல இல்லாம போயிட்டேனேன்னு என் மேல எனக்கே கோவம் வருது. வீட்ல என்னதான் பிரச்சனைனாலும் என் அப்பாக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என் அண்ணனுங்க வந்து முன்னாடி நிக்க வேண்டாமா? இவ்ளோ கல் நெஞ்சுக்காரங்களா இருக்காங்களே. சரி விடுமா, அவனுங்களை பத்தி தான் தெரியுமில்ல. நான் அம்மா அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ண, போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க மாமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. ஏன் மலரு, இதுக்கு மேல எந்த ஆஸ்பத்திரி எங்க என்னமா போய் தேட முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருப்போம்மா. உங்க அம்மா எப்படியும் திரும்ப கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் ஆத்தாவை வேண்டிக்கிட்டே இருப்போம். நீ வேணா பாரு, உங்க அப்பா நல்லபடியா திரும்ப வந்துருவாரு. பெரிய ஆபரேஷன்ல இருந்தே பொழைச்சு வந்தவர் அவரு. நீ பயப்படாம இரு. இவ்ளோ நேரம் ஆகியும் என்ன ஆச்சு, எங்க இருக்காங்கன்னு தெரியாம இருக்கிறது ஒரே பதட்டமா இருக்கு அத்தை. அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது மலரு. இப்ப இருக்கிற நிலைமையில உங்க அம்மா எதுனா ஒண்ணுன்னா உனக்கு தானே முதல்ல அவங்க ஃபோன் பண்ணிருப்பாங்க. அவங்க இன்னும் உனக்கு ஃபோன் பண்ணாம இருக்காங்கன்னா நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆயிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொல்றத கேளு கண்ணு.
இத்தனை நாளா கூட இருந்து உங்க அப்பாவை நான் பார்த்ததுனால சொல்றேன். அவருக்கு ஒண்ணே ஆயிருக்காது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அது அம்மா அவங்க ஆம்புலன்ஸ்ல ஏறினதை மட்டும்தான் எல்லாரும் பார்த்துருக்காங்கம்மா. இப்போ வரைக்கும் நம்ம 3 பேரும் 10-15 ஆஸ்பத்திரி ஏறி இறங்கிட்டோம்மா. அவர் எங்கேயுமே இல்லைன்னா என்னம்மா அர்த்தம்? எங்கேயோ சேஃப்டியா இருக்காருன்னு தானே அர்த்தம். ஒரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? ஐயோ இப்ப அவசரப்பட்டு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் மலரு. உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் நான் இந்த வீட்லயே இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணனுங்களால அப்பா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான். அவங்க என்ன எது சொன்னாலும் அவங்க நல்லதுக்குன்னு நான் பொறுத்துக்கிட்டேன். இப்போ நான் இங்க இருந்தும் கூட என்ன மீறி அவருக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. போன தடவை அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ அவரு கூடவே இருந்து அவருக்கு ஒண்ணு ஆகாம பாத்துக்கிட்டேன். இப்போ நான் கூடவே இருந்தோம், இந்த முறை அவருக்கு எப்படி ஆயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு கண்ணு. உங்க அம்மா எங்க போயிருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். முதல்ல வீட்ல போய் இன்னான்னு பாப்போம், மத்தது அங்க போய் இன்னான்னு பேசி முடிவு பண்ணிப்போம். என்ன சொல்ற? மலரு சின்ன சொல்றதுதான் சரி. நாம எதுவா இருந்தாலும் ஊட்டாண்ட போய் பேசிக்கலாம், சரியா? அண்ணா வா உட்காரு. அண்ணா உட்காருங்க. என்னங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. என்னங்க, என்ன இதெல்லாம்? என்ன சீதா, பயந்துட்டியா? உங்களுக்கு ஷாக் அடிச்சு மயக்கமாகி நீங்க? எவ்வளவோ ஷாக்க என் மனசும் உடம்பும் தாங்கிருச்சு சீதா. இந்த கரண்ட் ஷாக்கெல்லாம் ஒன்னும் பண்ணாது. அப்போ உங்களுக்கு ஷாக் அடிக்கலையா? ஷாக் அடிச்ச மாதிரி நான் நடிச்சேன். என்னங்க இதெல்லாம்? ஏற்கனவே இந்த பசங்க பண்ணதுல நான் நொந்து போயிருக்கேன். இன்னும் மேற்கொண்டு என்ன சங்கடப்படுத்துற மாதிரி நீங்களும் இப்படி பண்ணுவீங்களா? அப்படி இல்ல சீதா, உன்னை நான் சங்கடப்படுத்தணுங்கிறதுக்காக இதை நான் பண்ணல. உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஏன் அத சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேனா? இப்படித்தான் என்ன பயமுறுத்தி புரிய வைக்கணுமா? ஒரு அப்பனுக்கும் அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்ம பசங்க என்னதான் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் அம்மாவோட மனசு அவங்கள மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால அவ பிள்ளைங்க பக்கம்தான் இருப்பா. இந்த 4 பிள்ளைங்களும் உன்னை படாத பாடுபடுத்தியும் உன்னால இப்போ வரைக்கும் அவங்கள நம்பாம ஒதுக்காம வெறுக்காம இருக்க முடியல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க அப்படி இருக்காங்க. மற்றபடி அவங்க நல்லவங்க தான்னு உன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் உனக்கு இதே போல பெரிய ஏமாற்றம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் காசு பணத்துக்காக இவங்க எந்த எல்லை வரைக்கும் போவாங்கன்னு உனக்கு புரிய வைக்க தான் நான் இந்த டிராமா பண்ண வேண்டியதா போச்சு. என்னங்க இது? அதுக்காக இப்படியா? சீதா, தான் ஆடாட்டியும் தன்னோட சத ஆடும்னு சொல்லுவாங்க. எதிரிக்கு கூட ஒரு ஆபத்துனா தானா ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி பக்கத்து நாடா இருந்தாலும் அங்க புயல் வெள்ளம்லாம் வரும்போது அவங்களுக்காக நாம வேண்டிக்கிட்டு பணம் பொருள்னு கொடுக்கறது இல்லையா? அதுதான் பண்பாடு, நாகரிக அடைஞ்ச மனுஷனோட இயல்பு. இவங்கெல்லாம் யாரு? நம்ம பிள்ளைங்க தானே. எல்லார் வீட்லயும் சண்டை வர்றது சகஜம்தான். ஆமா, நம்ம வீட்லயும் சண்டை வந்துச்சு. ஆனா அது ரொம்ப பெருசாயிருச்சு. வீட்டை பிரிச்சோம், கோட்டை போட்டோம், எல்லாமே நடந்ததுதான். ஆனா உயிருக்குன்னு நான் போராடின போது எவனாவது அந்த கோட்டை தாண்டி வந்தானா?
இல்லையே. நீ அவங்க கிட்ட கை நீட்டி கெஞ்சினியே, அப்பவாச்சும் அவங்க மனசு மாதிரி வந்தாங்களா? யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. இங்க பாரு, நீ மட்டும்தான் என் கூட வந்திருக்க, வேற யாரும் இல்ல. இதுதான் நம்ம பிள்ளைங்க. மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவனுங்க. இத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. எனக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற வழியே தெரியலையா? இப்படித்தான் என்ன பதற வைப்பீங்களா? எனக்கு வேற வழி தெரியல சீதா. அந்த நிமிஷத்துல அதான் தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு சீதா, இனி இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுன்னா நீ, உனக்கு ஒண்ணுன்னா அண்ணா. இதுல வேற யாருக்கும் இடம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க திரும்பவும் இதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அவங்க வார்த்தையை நம்பி மறுபடியும் ஏமாந்து போயிடாத. எல்லார் வீட்லயும் இருக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கும்போது நம்ம வீட்ல மட்டும் ஏங்க இப்படி இருக்காங்க? சீதா, இன்னும் ஏன் சீதா அவங்களுக்காக உன் கண்ணீரை இப்படி விரயமாக்குற? கண்ணை தொடச்சுக்க. இப்ப சொல்றேங்க, இனி அவங்களுக்காக நான் அழ மாட்டேன். அதான். ஏய் ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது. நீ தானே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண? ஒழுங்கு மரியாதையா அது எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு, இல்லனா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். யார்கிட்ட வந்து ஒரு ரவுடித்தனத்தை காட்டுற? எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏன் உங்க அப்பா இதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்குனது பத்தாதா? முதல்ல ஆம்புலன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லு. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க? ஏய் சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த புள்ள மாதிரியாடா பேசுற? கூட பிறந்த அண்ணன் மாதிரியா பேசுற? ஏய், அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க எல்லாரையும் வீட்டோட சேர்த்து ஒட்டுமொத்த வீட்டை எரிச்சு கொளுத்துறனா இல்லையான்னு பாரு. இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. அவர் எங்களை மதிக்கல, நாங்க அவரை மதிக்கல, அவ்வளவுதான். இந்த பாரு, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்து அதை செய்யல இதை செய்யலங்கிற திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் அவரையே அப்பான்னு மதிக்கிறது இல்ல, உன்னை போய் என் தங்கச்சின்னு மதிப்பேனா? சீப்ப உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானம், மனசாட்சி இதெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு 6 அறிவு தானே இருக்கு. ஏய், என்ன பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், நீ எல்லாம் வாயே திறக்க கூடாது. இனி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு, உடைச்சு வாயெல்லாம் உடைச்சிருவ சொல்லிட்டேன். மேகலா, உன் பொண்ணும் மருமகனும் சேர்ந்து பண்ண காரியத்தை சும்மா நின்னு வேடிக்கை பார்த்த ஆள் தானே நீ? இத பாரு, எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், முதல்ல கொளுத்து போறது உன்னதான். மேகலா, என்ன மலர் இதெல்லாம்? கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணு. பின்ன என்னத்த? அப்பா அம்மா ஹாஸ்பிடல்ல கிடக்குறாங்க, இவங்க என்ன இங்க டீ குடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ராஸ்கல்ஸ். என்னங்க அவ எங்க அம்மா வாசிக்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? ஏய், அவ என்ன உங்க அம்மாவை மட்டும் அசிங்கப்படுத்துறா? எல்லாரையும் தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் அசிங்கம். வாடி போலாம். முத்தியா, இந்த மலரு வா, சொன்ன கேளு, வா, ஒண்ணே ஆயிருக்காது, வா.